மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள காமராஜர் நகர் மருதுபாண்டியர் தெருவைச் சேர்ந்தவர் ஆனந்தன் விஜயலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகள் இருந்த நிலையில் மூத்த மகனான பாலமுருகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு குடும்பத்தின் பொருளாதார தேவைக்காக பல்வேறு வேலைகளுக்கு சென்று சம்பாதித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் உள்ள மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென 2 பூனைகள் சண்டையிட்டபடி வந்து பாலமுருகன் மீது விழுந்துள்ளது. இதனால் பாலமுருகன் பதற்றத்தில் எழுந்தபோது ஒரு பூனை எதிர்பாராத விதமாக பாலமுருகனின் தொடையில் கிடைத்துள்ளது. இதில் சிறிய காயம் ஏற்பட்டுள்ளது. காயங்களுக்கான டிடி ஊசியை மட்டும் செலுத்திவிட்டு இயல்பாக பணிக்கு சென்றுள்ளார். இதனிடையே பாலமுருகனின் தந்தைக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் உடல்நிலை சரியான நிலையில் பாலமுருகனுக்கு திருமணம் செய்வதற்காக குடும்பத்தினர் வரன் பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த வாரம் திடீரென பாலமுருகனுக்கு அடிக்கடி தலைவலி வருவதாக கூறியுள்ளார். மேலும் குடிக்க தண்ணீரை கொடுத்தபோது தண்ணீரை பார்த்ததும் காற்று வீசும் போதும் பயந்து விலகுவது போன்று செய்து வந்துள்ளார். இதையடுத்து அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 2 நாட்களாக அனுமதித்த நிலையில் ராபிஸ் அறிகுறி இருப்பதாக கூறி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து பாலமுருகனை நேற்றிரவு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். அங்கு பாலமுருகனின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் ராபிஸ் நோய் பாதிக்கப்பட்டதாக கூறி சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். அப்போது பாலமுருகன் கூச்சலிட்டபடி அறையிலிருந்து வெளியேற முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை தனி அறைக்கு மாற்றியுள்ளனர். இந்நிலையில்தான் இரவு முழுவதும் காயத்தால் ஏற்பட்ட வலியாலும் மன உளைச்சலாலும் புலம்பியபடி அங்கும் இங்கும் ஓடியபடி இருந்த இளைஞர் பாலமுருகன் அதிகாலையில் அறையில் இருந்த போர்வையால் கழுத்தில் இறுக்கி கட்டி கதவில் கட்டி தொங்கியபடி தூக்கிட்டு தற்கொலை செய்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மருத்துவமனை செவிலியர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது பாலமுருகனின் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பூனை கடித்ததை அலட்சியமாக விட்டதால் 3 மாதத்திற்கு பிறகு ராபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.